சொல்லுவேன்னு சொல்லிட்டு பேப்பர் கூட படிக்காம பாத்ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்க இல்ல? சுப்பு, சூர்யா சாரு நம்ம கூட சாப்பிட வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அவர் ஏதாவது நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போனோம். ஹோட்டல் எதுன்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பு சுப்பு, பாத்ரூம்குள்ள போனா எந்த கேள்விக்கும் பதிலே சொல்றதுல என்ன பழக்கமோ என்னவோ. இந்த பேப்பரை 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கே, அப்படி இந்த பேப்பர்ல என்னதான் இருக்குமோ? ஐயோ, விஐபி வர போறாரு உங்க ஹோட்டலுக்கு, சூரிய பிரகாஷ் சாரு. அவரு ஹோட்டலுக்கு வந்தா அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டும், தெரிஞ்சுக்க தம்பி. சரி சரி. என்ன சரி சரி? நாங்க 4 பேரு இன்னைக்கு சாப்பிட வரோம். நீ மட்டும் இன்னைக்கு ஸ்வீட்ட பிரியா கொடுத்தேனா எங்க காலனியே அடுத்த வாட்டி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வருவேன். என்ன ஸ்வீட் தரியா? சரிங்க மேடம், வாங்க தரேன். நிஜமா ஸ்வீட் பிரி தானே? சத்தியமான? என்னது சத்தியமா? ஆமா, நாங்க வந்த பின்னாடி நான் ஸ்வீட் தரேன்னு சொல்லவே இல்லைன்னு நீ சொன்னா? அப்படிலாம் சொல்ல மாட்டோம், சத்தியமா தரோம், நீங்க வாங்க. சரி தம்பி, அக்கா போன வச்சிடுறேன். சார், சார் ரிப்போர்ட் சார். சார் சார் Yeah. ரிப்போர்ட் சார். Oh, give me. Is everything okay, sir? Yeah, looks fine. Fine? I mean, it looks good. நம்ம லீகல் விஷயத்தை பத்தி சங்கரன் சார் சொல்லுவாரு. ஆரம்பிக்கட்டுமா சார்? இன்னைக்குன்னு பார்த்து அப்பாக்கு என்னமா அப்படி ஒரு வேலை? ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். சூர்யா சார் இன்னும் வரல, அதே மாதிரி தானே சுப்புக்கும். அடேங்கப்பா, உன் புருஷனை சொன்னதும் கோவம் பொத்திக்கிட்டு வருதே. ஏன் சுப்புவ நான் என்ன வேணாலும் திட்டுவேன், அதுக்குதான் அது எனக்கு வாக்கப்பட்டிருக்கு. ஆனா நீ எல்லாம் ஒரு வார்த்தை கூட திட்டக்கூடாது. வா. அம்மா, ஏமா இப்பவே உள்ள போகணும்? சூர்யா சார் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடி, இந்த ஹோட்டல் மேனேஜர் தம்பி என் ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. நான் பாத்துக்கிறேன் சார். தம்பி, இங்க பிரசன்னாங்கிறது யாரு? நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர் பிரசன்னா. சொல்லுங்க. இந்த ஆளையா நம்ம தம்பின்னு சொல்லிட்டோம். நான் தான் புஷ்பா. என்ன ஞாபகம் வரலையா? இன்னும் ஞாபகம் வரலையா? ஹவுஸ் மேனேஜர் அக்கா. காலையில போன் பண்ணிருந்தேனே, டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஸ்வீட் ஞாபகம் வந்துருச்சா? ஓ, நீங்களா மேடம்? வாங்க வாங்க, போய் உட்காருங்க மேடம். எங்க உட்காருங்க? சூர்யா சார் வர்றதுக்குள்ள அம்மா எனக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்களோ தெரியலையே. அனு, சூர்யா சார் வரத்துக்கு முன்னாடி இவ என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு தானே நீ நினைக்கிற? அது எனக்கு தெரியுது. அது இல்லம்மா, அவர் வந்த பின்னாடி நீ என்னெல்லாம் பண்ண போறியோன்னு கவலைதான். அனு, இந்த இடம் தாண்டி நல்ல கூலிங்கா காத்து வருது. அனு, என்ன அப்படி பாக்குற? அப்பா வருவாருடி, நீயே வாசலே பாத்துட்டு இருக்க. ஆலமா மேடம், ஏதாவது ட்ரிங்க்ஸ்? எது ட்ரிங்க்ஸா? எங்களை பார்த்தா உனக்கு குடிகாரங்க மாதிரியா தெரியுது? நாங்கெல்லாம் டீஜன் ஃபேமிலி. யார பத்தி என்ன பேச்சு பேசுற? அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா தான் இரு. சார், ஒரு விஐபி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இப்ப வந்துருவாரு. அவர் வந்ததும் நாங்க ஆர்டர் பண்றோம். ஓகே மேடம். அனு, இவ்ளோ நேராயும் சூர்யா சாரை காணுமே, அவருக்கு ஒரு போன் போட்டு பாரு. சார்,
மீட்டிங் ஓவரால் அஜெண்டாவை பத்தி திங்க் பண்ணிருக்கீங்களா சார்? யா நிஜமா சொல்லணும்னா நீங்க எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. Congrats to all of you, especially the finance team. A big congrats. தேங்க்யூ சார். Investments reach ROI, return on investments. நாம நம்ம கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ROI, return on investment பத்தி முக்கியமா நிறைய பேசணும். கொண்டு வந்ததுதான். அதனால நம்ம கம்பெனி பேர் ஜெனரல் பப்ளிக் கிட்ட, குறிப்பா லோவர் இன்கம் குரூப்ல ஒரு நல்ல டாக் உருவாயிருக்கு. நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை கூடி இருக்கு. மக்கள் நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி புதுசா எதிர்பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்க மனசுல நம்ம கம்பெனிக்கு நிரந்தரமா ஒரு இடம் கிடைச்சிரும். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தா we can achieve this at earliest. Of course sir, we are with you. அம்மா, சூர்யா சார் வர மாதிரியே தெரியல. நம்ம போலாம் வா. என்னடி சொல்ற? ஏன் சூர்யா சார் இப்படி பண்ணாரு? அம்மா வாமா கிளம்பலாம். சுப்பு வரேன்னு சொல்லிருக்கேடி. நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். நீ வா. தௌக்கல் மசான் கான சொன்னதை நான் என்னைக்கு மீற மாட்டேன் சார். நீங்க இன்னைக்கு அங்க போக கூடாதுன்னு அவர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்து, அதனால நீங்க இன்னைக்கு போக முடியாது. என்னடா சொல்ற? சார், இவ்வளவு நாள் என் வாழ்க்கையே நான் பணைய வச்சு உங்களை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். நேற்றுக்கு வந்து எவ்வளவு ஒருத்திக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க என்னால முடியாது. ப்ராமிஸ் பண்ணிருக்க பங்கஜ், நாங்க போய் ஆகணும். அவங்க அங்க வந்து எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்கடா. வழிவிடுன்னு சொல்றல. சாரி பாஸ், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு உங்களை அங்க போக கூட போறதில்ல. சாப்பிடுவாங்கன்னு சொல்றோம். அப்போ சாப்பிட வரேன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே எல்லாரும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்துருவாங்களா? அது எப்படி சுப்பு? கரெக்ட். அவங்க நம்ம கிட்ட வரேன்னு சொல்றது நம்ம மேல இருக்கிற ஒரு பாசத்தாலையும் ஒரு முகதாட்சியத்துக்காகவும் தான். அதையே நிஜம்னு நாம நம்பிடக்கூடாது. அவருக்கு என்ன வேலையோ என்னமோ. நான் வரேன். இரு. இந்தா பட்டுமா? என்ன இருந்தாலும் சூர்யா சார் ஏன் வரலன்னு தெரிஞ்சாகணும். எப்படி இருந்துச்சு சூர்யா சார் கூட லஞ்ச்? ரம்யா, சூர்யா சார் வரவே இல்லடி. வரலையா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஆவது பண்ணிருக்கலாம். ஒண்ணுமே சொல்லல. வரவும் இல்ல. அப்படின்னா நீ எழுதின உன் லவ் லெட்டர் அவர் படிக்கவே இல்லைன்னு சொல்லு. அதான் அப்செட்டா இருக்கியா? சீர் அப் பேபி. இன்னைக்கு ஆபீஸ் போறல, அங்க சூர்யா சாரை மீட் பண்ணி லவ் லெட்டர் கொடுத்துட்டா போச்சு. லவ்ல இதெல்லாம் சகஜம்டி. உனக்கு என்னமோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்ற. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லதான், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே. ரம்யா, நான் ஒன்னு டிசைட் பண்ணிருக்கேன். திரும்ப என்னடி? சூர்யா சாருக்கு நான் லெட்டர் தர போறது இல்ல. ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். அது இல்லடி. அனு எப்படி இருக்காளோன்னு. இட்ஸ் வெரி டஃப் ஃபார் யூ நோ. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சொப்னா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். வெரி குட் அனு. இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் இருந்தா வாழ்க்கையில எதை வேணா சமாளிக்கலாம்.
ஜஸ்ட் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலி ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதையெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காத. எஸ் மேம், யூ ஆர் ரைட். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, வித்யான்னு பேரு. அவ கல்யாணமும் இப்படிதான் திடீர்னு நின்னு போச்சு. அந்த டிப்ரெஷனுக்குள்ள இருந்து அவளை கொண்டு வரதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே அப்பா. டேக் கேர் அனு. வீடு சரியில்லைன்னு தெரிஞ்சதால இப்போ கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ, தட்ஸ் சேட். மேம், நீங்க தந்த பணத்தை திரும்ப கொடுக்கலான்னு. நீங்க பண்ண ஹெல்ப்ப என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் மேம். நீங்க கொடுத்த மொத்த பணத்தையும் என்னால அப்படியே ரிட்டர்ன் பண்ண முடியல. கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு. அந்த மிச்ச பணத்தை இந்த மாசம் சம்பளத்துல இருந்து பிடிச்சுக்கோங்க மேம். ஓகே, சோ நீ இப்போ திரும்ப ஜாயின் பண்ற வேலைக்கு? எஸ் மேம். ஓகே, வெறும் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் கொண்டு வர போறியா இல்ல வேலையும் பார்க்க போறியா? திடீர்னு நான் எப்படி? அச்சச்சோ, இப்போ என்னாச்சு இந்த பவருக்கு? யூஸ் போயிடுச்சா? லுக் அனு, உனக்கு இப்பவாவது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 2 ரூபா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வெறும் லக். பிராக்டிக்கல் கார்ப்பரேட் வேர்ல்ட்ல ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் இல்லனா things will never work out. So இப்போ நீ நான் சொன்னதை மட்டும் செய். இன்னைக்கு டீலர்ஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறது நீதான். சரி பாப்போம். சார் வந்தாச்சா? வந்தாச்சு. அவருடைய கேபின்ல தான் இருக்காரு. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காரு. பட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட. நைஸ். யூ நோ, இட்ஸ் கோயிங் டு பி a real fun today. இன்னைக்கு மீட்டிங் ஒரு த்ரில்லிங் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். பட் என்ன, பாப்கார்ன் மட்டும் மிஸ்ஸிங். இன்னைக்கு நான் அவளுக்கு கொடுக்கிற டாஸ்க்ல அவளால நிச்சயம் ஜெயிக்கவே முடியாது. சோ நம்ம அனு மேம் பிரசன்டேஷனை சொதப்பினதும் ஒரேடியா நம்ம ஆபீஸ்ல இருந்து கேட் பாஸ் கொடுத்து அனுப்பிட்டே இருக்க வேண்டியதான். ஐ அம் வெயிட்டிங். எதிரிங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் வச்சு அந்த ட்ரூப்பை சரமாரியா சுட்டு தள்ளிடுவாங்க. புல்லட்ஸ்லாம் காலியான பின்னாடி ஆக்சுவல் ட்ரூப் வெளியில வரும். வெப்பன்ஸ் காலியாகி நிக்கிற எதிரிங்கள ஈஸியா அடிச்சு விரட்டி தள்ளிடுவாங்க. இட்ஸ் as simple as that. So இப்போ நம்ம அனுப்புற டம்மி ட்ரூப் யாருன்னு உனக்கு புரியுதா? யா மேம், ஐ காட் இட். ஃபைனல் விக்டரி ஆல்வேஸ் வில் பி yours. Rather us. ஓகே மேம். 10 நிமிஷத்துல பிரசன்டேஷன் தயார் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவ என்ன ரோபோவா? இன்னைக்கு அவளோட இன்டெலிஜென்ட் முகமுடியும் கிழியும், சீட்டும் கிழியும். Do your best. ஸ்டார்ட் பண்ணானு. வாட் மீரா, மீட்டிங் கூப்பிட்டு எங்களெல்லாம் கிண்டல் பண்றீங்களா? இல்ல மீரா, இது என்ன காலேஜ் ப்ராஜெக்ட்டா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பிரசன்டேஷன் தர சொல்றீங்க? வேஸ்ட் ஆஃப் டைம். லெட்ஸ் கோ. சார், நோ 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 நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் கூல் டவுன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இவ புதுசுதான். பட் லெட்ஸ் ஆல் பி ஃபேர். லெட்ஸ் கிவ் ஹர் சம் டைம். அப்படியே அவ ஒண்ணு பேசலனா இப்ப சூர்யா சார் வந்துருவாரு. நீங்க எல்லாரும் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகேவா? தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? Go ahead. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சேல்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் சென்டிமெண்ட். வாங்கும்போது எவ்வளவு ஆசையோட வாங்குறோமோ அதே ஆசையோட தான் ஒவ்வொரு பொண்ணும் அத கட்டுவாங்க. அப்படி சேலை கட்டும் போது அதுக்கு மேட்சிங் ஃபால்ஸ், பிளவுஸ் தைக்கிறது, அக்சசரிஸ் வாங்குறது, ரொம்ப பெருமையா பொறுமையா 4 கடை ஏறி இறங்கி கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா ஒவ்வொரு புடவையும் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். இட்லி ஃப்ரையா? ஆமா சார், எங்க வீட்ல இட்லி மீந்து போனா அத கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வெங்காயம் போட்டு தாளிச்சு இட்லி ஃப்ரையா பண்ணிடுவோம்.
சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, இட்லியும் வேஸ்ட் ஆகாது. அதே டெக்னிக் தான் சார். எது பழசாச்சோ இல்ல எது வேஸ்ட் ஆக போதோ அத கொஞ்சம் தாளிச்சு போட்டா போதும், புது ப்ராடக்ட் ரெடி ஆயிடும். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி? தட்ஸ் கரெக்ட். இந்த ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஐடியா சொல்லிருக்காங்கன்னா அவங்க கிட்டே இதுக்கான பிளான் இருக்கும். என்னன்னு சூர்யா சார், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் எனர்ஜியாவே இருக்கீங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. ஆல்ரைட், லெட் அஸ் பிரேக் ஃபார் லஞ்ச். ஓகே சார். ஓகே சார். அனு, அதுக்குள்ள நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோமா. ஓகே சார். இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. ஓகே? ஆல் குட். கலக்கலா போச்சு ஸ்வப்னா. ஐ நோ நீ கலக்குவன்னு. சரி சரி வா சாப்பிட போலாம். இல்ல ஸ்வப்னா, நீ போ, எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு. நான் அப்புறம் வரேன். ஓகே பாய். ஒரு தடவை இதே மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பெரிய பெரிய ஆளுங்களா வந்து ஐடியா கொடுத்தாங்களாம். ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியில அங்கே வேலை பாக்குற ஒரு பியூன் ஐடியா கொடுத்தாராம். அது என்னன்னு தெரியுமா? டூத் பேஸ்ட் டியூப்ல இருக்கிற ஹோல கொஞ்சம் பெருசாக்குனா பேஸ்டும் சீக்கிரம் காலியாகும், மக்களும் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாராம். அங்க பியூனா வேலை பார்த்துட்டு இருந்தவரு அதே கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டரா ஆனாராம். பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அனு. தேங்க் யூ. ஐம் சாரி, நேத்து என்னால வர முடியல. இட்ஸ் ஓகே. உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன். ஐம் ரியலி சாரி. சொல்றேன். என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எனக்காக நீங்க 3 பேரும் ஹோட்டல்ல காத்திருந்து. இட்ஸ் ஓகேன்னு சொன்னனே சார், நான் வரேன். அனு சார் சாரி, மீரா மேம் என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போணும். கேன் ஐ லீவ் நவ் சார்? ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. உள்ளதெல்லாம் சொல்லிடுவா, உன் மயக்கத்தை தீர்த்திடுவா. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. தாய போல பிள்ளை நூலை போல சேலைன்னு கேட்டிருப்பியே. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. சேலைக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காத மகளே. நிறம் மாறினாலும் நினைப்பு மாறலையே. வாங்க அத்தா. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. உள்ளதெல்லாம் சொல்லிடுவா, உன் மயக்கத்தை தீர்த்திடுவா. நானா சுமங்கலி கொடுத்ததனமா நிறைய. இந்த உலகத்தோட கண்ணு ரொம்ப சின்னது மகளே. ஆத்தா மகமாய் கண்ணு ரொம்ப பெருசு.
மனசு நிறைஞ்சிருந்தா போதும், நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பா. போ. அப்பாவும் பொண்ணும் எப்பவும் ஒரே கோச்சில போங்க, என்ன மட்டும் அம்போன்னு தனியா இன்னொரு கோச்சில விட்டுருங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா, அப்பாவுக்கும் தெரியாது, அவர் சும்மா உன்னை ஓட்டுறாரு. நல்ல வேளை நீ சொன்ன, இல்ல ரயில்ல இருந்து குபீர்னு குதிச்சிருப்பா. சுப்பு, நீ சொல்லிடி. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போன உடனே நான் தான் பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தேவநந்தினி சாரி சேல்ஸ எப்படி கூட்டுறதுன்னு நீ தான் பிரசன்டேஷன் தரணும்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இவன் எனக்கு ஃபோன் பண்ணா. சேல்ஸ் எப்படி கூட்டுறதுன்னு அப்பா கிட்ட கேட்டியா? சரி, அங்க இருக்கிறவங்கள நீ சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? அம்மா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, எல்லாரும் கை தட்டினாங்க தெரியுமா? ம். நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும்னு எப்பவும் சொல்லுவீங்களேம்மா. இப்ப பார்த்தா உங்க உடம்ப நீங்களே பாத்துக்கிறது இல்ல. சூர்யா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்கே மேனேஜிங் டைரக்டர் நீ என் கால பிடிக்கலாமா? ராஜாவுக்கு ஊர் முழுக்க வணக்கம் போடலாம், ஆனா அம்மாவுக்கு என்னைக்கும் அவன் ஒரு குழந்தை தான். ஆமா, அனு பத்தி நீ சொல்லவே இல்லையே. என்ன சொல்லி டீலர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா? நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும்னு எப்பவும் சொல்லுவீங்களேம்மா. இப்ப பார்த்தா உங்க உடம்ப நீங்களே பாத்துக்கிறது இல்ல. சூர்யா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்கே மேனேஜிங் டைரக்டர் நீ என் கால பிடிக்கலாமா? ராஜாவுக்கு ஊர் முழுக்க வணக்கம் போடலாம், ஆனா அம்மாவுக்கு என்னைக்கும் அவன் ஒரு குழந்தை தான். ஆமா, அனு பத்தி நீ சொல்லவே இல்லையே. என்ன சொல்லி டீலர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா? இதெல்லாம் சரி வராதனு. நானும் நீயும் ஒரே கோச், அதனால டிக்கெட் ஃபேரை நாம 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்கணும். நீ என்ன சொல்ற புஷ்பா? அப்பாவும் பொண்ணும் அப்புறமா எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கங்க, இப்ப லெமன் சாதத்தை சாப்பிடுங்க. எது எதுக்கோ தடை போடுறாங்களே, இதுக்கு ஒரு தடை போட மாட்டாங்க. நல்லாதான் இருக்கு. அம்மா, சாப்பிடுமா. ரம்யா இருக்காளா? அவ வீட்ல இல்ல. மா, ஏமா போய் சொல்ற? சொல்லணும். அது வந்து என்னடி இது புது பழக்கம்? என்னையே எதிர்த்து வர பேசுற? எல்லாம் சேர்க்க சரியில்லை. நீ ஏமா போய் சொன்ன? ஏன்னா நீ அவ கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதுமா? என்னடி வாய் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது? நம்மள எல்லாம் கேவலப்படுத்தி இந்த கல்யாணத்தையே நிறுத்தினவாவ. அவ கூட உனக்கு என்னடி பேச்சு? வாய் மூடி உள்ள போ. மா, வாய்க்கு வந்தபடியில பேசாதம்மா. அனு, அனு நில்லடி. அவளுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தாதான் அது வலிக்கும். போடி முதல்ல வேலையை பார்த்துக்கிட்டு. இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீ ஒரு சாட்சிமா. அப்பாவை கட்டிக்கிட்ட, ஆனா இன்னைக்கு நீ தனி மரமா நின்னுகிட்டு இருக்க. அனுவோட அப்பா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அவளுக்கு எது நல்லதுன்னு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு
அப்பா என் கூட இல்லம்மா. வீட்டுல இருந்தா போச்சு, இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே. இப்ப வந்துட்டாங்க பெருசா கேக்க. இந்த பாருங்க, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க பாத்துக்க மாட்டோமா? வெளியில இருந்து ஒருத்தர் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் நாங்க காத்துக்கிட்டா இருக்கோம். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ரம்யாம்மா, நான் வரேன். ஆண்டி, ஆண்டி. அண்ணா இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். மா, ஏன் இப்படி வெறுப்பு கொட்டுற? யாரு நீ? நீ இந்த வீட்டு பொண்ணா அந்த வீட்டு பொண்ணா? என்ன அவங்க மேல அவ்வளவு அக்கறை காட்டுற? அவங்க எவ்வளவோ சமாதானமா பேசுறாங்க, நீ ஏமா இப்படி பேசுற? என்ன சமாதானமா பேசிட்டு ஆயிடுச்சா? அந்த ரூல்ஸ் புக்ல ஏன் அப்படி ஒரு ரூல போட? இத்தனை நாளா இத பத்தி நாம யாராவது யோசிச்சோமா? அதுக்கு தான் சார் சொல்றது. சும்மா பிசினஸ்மேனா ஆனா மட்டும் பத்தாது. we need people like அனு. மீரா சொல்லிட்டு இருந்தாங்க she is a newcomer னு. வந்து ஒரு மாசம் தான் ஆக போகுது, அவ்வளவுதான். கிரேட் ரெக்ரூட்மெண்ட் சார். இட் வாஸ் ரியலி அமேசிங். நீங்களே அவளை டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணீங்களா? என்னைக்குமே உங்க செலக்ஷன் மிஸ் ஆகாதுன்னு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பார்த்துட்டே இருங்க சார், அவ இன்னும் பெரிய உயரத்துக்கு போறா. ஐ ஹோப் சோ. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். முதல்ல திருன்னு முழிச்சுக்கிட்டு சோளக்காட்டை பொம்மை மாதிரி நின்னுட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் எல்லாரும் கிளம்பி போக கூட ரெடி ஆயிட்டாங்க. நான் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணேன், கொஞ்ச நேரத்துல சார் வந்துருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஐ கேவ் ஹர் a fair chance. அப்புறம் எப்படின்னு தெரியல பங்கஜ், என்னென்னமோ சொன்னா. பொம்பளைங்க சேலை, சென்டிமெண்ட், எமோஷனல் கனெக்ட், அது இதுன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. And the worst part is all that bullshit talks made sense to these people. மொத்தத்துல அவளை கீழே வைக்கணும்னு நீங்க போட்ட பிளானையே அவ கெட்டியா புடிச்சு மேல வந்துட்டா, அப்படித்தானே? Pankaj, this is not funny, okay? Hey Anu. Great job Anu. ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. Thank you Swapna. வெரி குட் மா. Thank you sir. ரியலி குட். கங்க்ராட்ஸ் அனு. Thank you. ஹாய் அனு. பிரகாஷ் குரூப் சார்பா உனக்கு வாழ்த்துக்கள். Thank you sir. பட் எனக்கு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் இருக்கு. என்ன? பண்ணி தைரியமா பேச வச்சதே அவங்க தான் சார். அவங்க என்கரேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த பாராட்டெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடைச்சிருக்காது சார். சோ இந்த பொக்கேவை நான் மீரா மேம் கிட்ட இருந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ப்ளீஸ் சார். கம் ஆன் மீரா. தட்ஸ் ஓகே சார், நீங்களே கொடுங்க. அனு ஆசைப்படுறால, கம் ஆன். ப்ளீஸ் மேம். இது நம்ம கம்பெனி ரூல்ஸ். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். டைப் சப்ஜெக்ட் மன்னிப்பு கடிதம், அது போல்டா இருக்கணும். மதிப்பிற்குரிய அது வேணாம், அதை டெலீட் பண்ண. அன்புள்ள திரு சுப்பிரமணி அவர்களே, திருமதி புஷ்பா அவர்களே, அனு சுப்பிரமணி. மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு தங்கள் நம்பிக்கைக்குரிய சூரிய பிரகாஷ். டைப் பண்ணிட்டியா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட சைன் வாங்கிக்கோ. பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன் சார். குட். ஓகே சார், நான் எடுத்துட்டு வரேன். அனு,
பொக்கே. உங்க வீட்ல என் கண்ணால நான் பார்த்தேன். அது நான் சொன்னது நம்ம 2 பேர் கல்யாணத்தை இல்ல. உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னு ஏன் ஆட்டம் வரட்டும், அப்ப நான் எப்படி ஆடுறேன்னு பாரு. இதுல ஜெயிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் சுப்பு, அதிர்ஷ்டம். எனக்கு இல்லாத அதிர்ஷ்டமா? என்னை வந்து கடையில பாரு புஷ்பா, அண்ணே வாங்க வாங்க வாங்கன்னு என்ன எல்லாரும் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது ஒண்ணும் உன் அதிர்ஷ்டம் இல்ல சுப்பு, சூர்யா சார்னால. உன் முதலாளி மட்டும் கடைய ரகுபதி கிட்ட வித்திருந்தாரு, அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் கொண்டாட்டம் எல்லாம். ஆமா, அது நிஜம்தான் புஷ்பா. அன்னைக்கு உன் முதலாளி சூர்யா சார பார்த்த உடனே ரகுபதி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா பாரு. அந்த நேரத்துல ரகுபதி மூஞ்சிய பாக்கணுமே, அப்படியே நெளிஞ்சு போன எண்ணெய் டின் மாதிரில இருந்தாரு. ஐயோ, இன்னும் அதை நீ மறக்கலையா புஷ்பா? விடவே மாட்டேன்றத, விடாத. ஏன் வரலன்னு தெரியணும்ல. அம்மா சும்மா சும்மா சூர்யா சார்னு சொல்லிட்டே இருக்காது. அவர் நம்மள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா? இல்ல அப்புறம் என்ன? அதுக்கே இவன் இவ்வளவு கோவப்படுறா? அதானே, அதுக்கே அவன் இவ்வளவு கோவப்படுற நீ? என்னடி இது? லெட்டர்மா, சூர்யா சார் கொடுத்தாரு. லெட்டரா? என்ன லெட்டர் சுப்பு? லவ் லெட்டர், மன்னிப்பு கடிதம். கொஞ்சம் பொறுக்க மாட்டியா நீ? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ, இவளோட மேல ப்ராமிஸ். நேத்து நான் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ப்ராமிஸ் இது. நான் எப்பவும் இத மீற மாட்டேன். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சா? ஆமா. நான் வேணா டிராப் பண்ணட்டா? ஃப்ரெண்டா தான். டிராப் பண்றேன்னு கூப்பிட்டேன், நீங்க வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீங்க ஏன் அன்னைக்கு வரல? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லல்ல. ஓ, அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் பைக்ல போவீங்களா? சரி சரி, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கேர்ஃபுல்லா ஓட்டு. ஓகே ஓகே. பாய். ஓகே, பாய் பாய்.
and never take anyone's side here. கொடுத்த வேலையை உடனே செய்யணும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? எஸ் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் தட். யார் போனது? என்னோட தான் சார். தினா, இன்னும் 6 மணி நேரத்துல presentation should be ready. Are you clear? எஸ் சார். கேக்கல. Am I clear? எஸ் சார். Move! கெட் பேக் டு யுவர் ஒர்க். போய் பிரசன்டேஷனை ரெடி பண்ணு. உன்னால நானும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இடியட், போ. சாரி மேம். நீ என்ன இன்னும் அப்படியே நிக்கிற? போ. பங்கஜ், கேன் யூ பிலீவ் திஸ்? ஓ மை காட். பிஞ்ச் மீ. இல்லனா சூர்யா சார் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டார். பங்கஜ், நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு ஏன் வீணா குழப்பிக்கிறீங்க? எந்திரிங்க பங்கஜ், வேக் அப். சூர்யா சார் இன்னைக்கு அனுவ திட்டி இருக்காரு. And that's the peak of the moment. That's it. ஹலோ, இதுக்கு உங்க ஊர் பக்கம் எந்த பழமொழியும் சொல்ல மாட்டீங்களா என்ன? சொல்லுவாங்க மீராஜி, ஆனா அது இப்ப வேண்டாம். உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. அந்த ஆண்டவனே நினைச்சாலும் கெடுக்க முடியாது பங்கஜ். சுகர், சுகர் போடுன்னு சொன்னேன். சார், அதுல சுகர் போடுன்னு சொன்னேன். நான் போறேன் சார். நான் போலாமான்னு கேளு. சார், உங்க மாத்திரை. உன்னை யார் இப்ப வர சொன்னா? சார், மாத்திரை எடுத்துக்கோங்க சார். யார் உன்னை வர சொன்னா? நான் சொன்னா? நான் அப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் ஆபீஸ்ல என் பெர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இங்க நான் பாசா நீ பாசா? அப்புறம் எதுக்கு என்ன கேட்காம உள்ள வந்த? சார், மாத்திரை எடுத்துக்கோங்க. இங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மாத்திரை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அத சொல்ல நீ வாழ்க்கை அவ்வளவுதான். நாள் பூரா அதையே யோசிச்சுக்கிட்டு அதையே பெருசா சொல்லிட்டு தெரியற. இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகிட்ட எல்லாம் மெச்சூரிட்டி எதிர்பார்த்தது ஏன் தப்பு? சார், மாத்திரை எடுத்துக்கோங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உலகம் எப்பவும் நம்மள மட்டுமே சுத்திட்டு இருக்காது. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சமாவது கத்துக்க. சார், மாத்திரை. வாழ்க்கைனா அது காதல் மட்டும் தான் நினைச்சுக்காத. அன்னைக்கு என்ன சொன்ன? சினிமா, ரொமான்ஸ், ஹீரோ கடைசியில வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறான். அது சினிமால மட்டும்தான் நடக்கும்.
சந்திரமாணி எங்க? மான்சிய அவங்க அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்கான். உனக்கு தெரியுமே சூர்யா. சூர்யா, ஏன்பா இப்படி இருக்க? எப்படி? முகத்துல ஒரு களியே இல்லையே, என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளமும் இல்லம்மா. கொஞ்சம் குருமா போடுங்க. இப்பதானே வேண்டான்னு சொன்னேன். ஆமாமா, வேண்டாம். உனக்கு நீ கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்ட. எல்லாம் கவனக்குறைவு. அங்க எங்கன்னு போய் எங்கேயாவது இடிச்சிட்டு இருப்ப. தண்ணி படாம பாத்துக்கிடி, இல்லன்னா செப்டிக் ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, சின்ன காயம் தான். என்ன ஆகாது? ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமானுமா? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, சின்ன காயம் தான், சீக்கிரம் ஆறிடும். சரிம்மா, நான் வரேன்ப்பா. பத்திரம். ம். ஐயோ, எனக்கும் டைம் ஆச்சு புஷ்பா, நானும் கிளம்புறேன். சாவி இது உள்ளே தானே இருக்கு. சுப்பு இரு. இந்தா, இது உனக்குன்னு எழுதி இருக்கு. If the report is ready, we can start at once. யா ஷியோர் சார். பட் இன்னும் ரிப்போர்ட் என் கைக்கு வரல. இஃப் யூ ஆர் ஓகே, நான் வேற யாரையாவது வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லட்டுமா? நம்ம சர்வே ஆரம்பிச்சிடலாம். No, 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 no. We will wait. அனு மேடம் தான் இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். ஏன்னா பிரசன்டேஷன் கொடுத்தது அவங்க தான். என்ன பிரச்சனை, ஸ்டெப் ஃபார்வர்டு என்னன்னு அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் அனு இஸ் த மோஸ்ட் சென்சிபிள். அவங்க தான் எங்க கூட வரணும், வேற யாரும் வேண்டாம்.